கிளியோபாட்ரா எகிப்தின் முழு அதிகாரத்தை பெற்றார். பின்னர் அவர் தன் சகோதரனுடன் டாலமி 14 திருமணம் செய்தார். திருமணத்திலிருந்து டாலமி 14 அரசராக இருந்தார். பிறகு டாலமி 14 மற்றும் அரசியல் சூழ்ச்சியால் சிம்மாசனத்தை இழந்தாள். அலெக்சாந்திரியாவின் வானம் அந்த மாலை நேரத்தில் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் எகிப்தின் எதிர்காலம் அலைபாய்ந்து கொண்டிருந்தது. அரண்மனை சிம்மாசனத்தை இழந்த கிளியோபாட்ரா ஆனால் தனது மனதை இழக்கவில்லை. அவள் நம்பிக்கை இன்னும் எரிந்து கொண்டே இருந்தது. எகிப்து மீண்டும் எழும். அதை எழுப்ப வேண்டியவர் அவளே. நைல் நதியின் ஓசை மெதுவாக படகின் மரத்தோடு மோதியது. அந்த ஓசை அவள் மனத்தில் ஒரு செய்தி போல. பயப்படாதே. கிளியோபாட்ரா ரோம் நோக்கி பயணிக்க தீர்மானித்திருந்தாள். அங்கு இருந்தார் உலகம் முழுவதும் ஆட்சி செய்த மனிதன், ஜூலியஸ் சீசர். படகு ரோம் கரையை கடந்தது. அவள் கண்கள் அந்நிய நகரத்தை பார்த்தன. கற்களால் ஆன பெரிய சாலைகள், வெண்கலத்தில் செதுக்கப்பட்ட வீரர்களின் சிலைகள், மக்களின் நடைகளில் இருந்த ஆணவமும் பெருமையும். ஆனால் அவளின் பார்வையில் அச்சமில்லை, ஒரு ராணியின் அமைதி. மாளிகையின் பெரும் வாயில் திறந்தது. அரச காவலர்களின் கண்கள் அவளை நோக்கி. அவள் நடையில் மெதுவான வலிமை. அவள் எவரிடமும் தன் மதிப்பை கேட்க வரவில்லை. அவள் யார் என்பதை காட்ட வந்திருந்தாள். அவள் மாளிகைக்குள் நுழைந்த தருணத்தில் சுவர்கள் கூட நிமிட நேரம் அமைதி கொண்டது. மறுபுறம் இருந்து நுழைந்து வந்தார் சீஷர். அவரின் பார்வை கூர்மையானது, அதிகாரத்தின் பார்வை. ஆனால் அதற்கும் மேலாக அவளின் கண்கள் அமைதியான தீப்பொறி போல. இருவரும் ஒரே மேசையில் அமர்ந்தனர். காற்றில் சொற்களற்ற புரிதல். சீஷர் பேசினார். நீ எகிப்தை மீண்டும் பெற என்னை நாடி வந்தாயா? கிளியோபாட்ராவின் குரல் நிலையாக. எனக்கு சிம்மாசனம் வேண்டும் என்பதற்காக இல்லை. என் மக்களுக்கு அமைதி வேண்டும். எகிப்து யாருக்காக வாழ்கிறது என்று மறந்துவிட. சீஷர் அவளை கவனமாக நோட்டமிட்டார். அவள் பேசும் வார்த்தைகளில் அழகு இல்லை, நாடகம் இல்லை, உண்மை மட்டும். அந்த நொடியில் அவருக்குள் ஏதோ மாறியது. இது வெறும் அரசியல் சந்திப்பு அல்ல, இது வரலாறு திசை மாறும் தருணம். கிளியோபாட்ரா ஒரு ராணி மட்டுமல்ல, அவள் ஒரு சக்தி. அந்த இரவுக்கு பிறகு ரோம் நகரம் மாறத் தொடங்கியது. அரச ஆலோசனைகளின் நிலையிலும் வீதிகளில் நின்ற மக்களின் பேச்சிலும் ஒரு பெயர் ஒலிக்கத் தொடங்கியது, கிளியோபாட்ரா. இனி அவளின் பயணம் ரோம் அரங்குகளில் மட்டுமல்ல, மனிதர்களின் மனங்களில்.